இந்த சிலிண்டருக்கு வேற ஃபோன் பண்ணி 2 வாரம் கூடுதலாகுது. என்ன வர மாட்டேங்குது. தப்பி தவறி மழை வந்தாதான் எப்படி சமைக்க போறேன்னா தெரியல. என்னக்கோ ஃபீலிங்கா? சின்ன பொண்ணு, அக்காவுக்கு தான் இங்கிலீஷ் புரியாதுல, நீ தமிழில் கேட்டுற வேண்டியது தானே? என்னம்மா உனக்கு மட்டும் நல்லா இங்கிலீஷ் வர்றது மாதிரி பேச. ஏக்கா உங்கள் வீட்டுக்கு சிலிண்டர் வந்துட்டா? எங்கே வர? ஃபோன் பண்ணால் கூட அந்த அண்ணே எடுக்க மாட்டுக்காவ. இதில் வேற நேற்றுக்கு ஒரு கூத்து நடந்து தெரியுமா? அப்படி என்னக்கா நடந்துச்சு? பக்கத்து தெருவில் சிலிண்டர் வண்டி வந்திருக்குன்னு மல்லிகா வந்து சொன்னா. அப்புறம் என்னக்கா பண்ணிய? நானும் இங்கேயே நின்றுட்டு இருந்தா சரிப்பட்டு வராதுன்னு எம்டி சிலிண்டரை தோல் மேலே தூக்கி வச்சுட்டு குடுன்னு பக்கத்து தெரு வரைக்கும் ஓடுனேன். அப்புறம் வண்டி நிப்பாட்டி சிலிண்டர் வாங்கினேக்கா. நான் எங்கே வாங்க, அந்த வண்டிக்குள்ளே இருந்தது எல்லாமே காலி சிலிண்டரு அப்படின்னு உங்ககிட்ட யாருக்கா சொன்னா? அந்த வண்டியை கொண்டுட்டு வந்த அண்ணன் தான் சொன்னாவ. அவையே கேஸ் சிலிண்டரை தான் கொண்டு வந்துருந்துருப்பாவ. உங்களுக்கு தரக்கூடாதுங்கிறதுக்காக போய் சொல்லியிருப்பாவ. எதுக்கு இப்படி தேவையில்லாமல் சந்தேகப்படுத? எல்லாரும் ஒன்றிய மாதிரி இருக்க மாட்டாவ. சின்ன பொண்ணு, நானும் ஒன்றையே கவனிச்சிக்கிட்டு தான் வரேன். எப்போ பார்த்தாலும் எதுக்கு எடுத்தாலும் என்னையே குறை சொல்லிக்கிட்டே இருக்கேன். நான் வேற எங்கள் வீட்டு கேஸ் அடுப்பில் மஞ்சள் கலரில் எரியுது, என்னைக்கு காலியாகும்னு நினச்சிக்கிட்டு இருந்தா இவ வேற. அப்போ உங்கள் வீட்டிலேயும் மஞ்சள் கலரில் தான் அடுப்பு எரியுதாக்கா? ஆமாம் மல்லிகா, அப்போ உங்கள் வீட்டிலேயும் அப்படி தான் எரியுதா? ஆமாக்கா, இப்போ கொஞ்சம் முந்தி குழம்பு வைக்கிறதுக்கு ஸ்டவ்வை ஆன் பண்ணேக்கா. அப்போ மஞ்சள் கலரில் தான் எரிஞ்சிச்சு. அப்போ உனக்கும் ஒரு வாரத்தில் கேஸ் தீந்துடும். அதுக்கு தான் அன்னைக்கு ஒரு கட்டு வரவு கொண்டு வந்து போட்டிருக்கேலக்கா, அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிவிடுங்க. எங்கேருந்து அட்ஜஸ்ட் பண்ண? ராத்திரி பெஞ்ச பனியில் அடுப்பு காலையில் பத்தையே மாட்டேங்குது. அப்போ நீங்கள் கரண்ட் அடுப்பில் சமைக்க வேண்டியது தானக்கா? கரண்ட் அடுப்பா? அதுதான் எங்கள் வீட்டில் இல்லையே சின்ன பொண்ணு. இல்லைண்ணா என்ன, இன்னைக்கு போய் வாங்கிட வேண்டியதான். வாங்கணுன்னா நிறைய ரூபாவும்ல, அதுக்கு நான் என்ன பண்ணேன்? என்னக்கா பைசாவை நினச்சி கவலைப்படுதேன், நான் தாரேன். நீ தருவதான், ஆனால் நான் என்னைக்கு இருந்தாலும் அந்த பைசாவை திருப்பி தரணும்ல. அதெல்லாம் தரப்பும் பார்த்துக்கலாம். முதல்ல இப்போ இருக்கிற பிரச்சனையை சரி பண்ணுவோம். சரின்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கக்கா. இப்போ உடனே கடைக்கு போய் வாங்கிட்டு வந்துடலாம். வாங்கிட்டு வர்றது சரிதான், எனக்கு அதில் தான் சமைக்க தெரியாதே. அதில் எப்படி சமைக்கணும்னு நான் சொல்லி தரேன்க்கா. அப்போ சரி, எல்லாரும் கடைக்கு போய் கரண்ட் அடுப்பை வாங்கிட்டு வருவோம். சின்ன பொண்ணு, இந்த கடையில் இருக்கானே கேளு. எனக்கு என்னமோ இந்த கடையில் இருக்கணும்னு தோணலை. வாங்கம்மா வாங்க. உங்களுக்கு ஏசி பார்க்கணுமா இல்லை ஃப்ரிட்ஜு பார்க்கணுமா? எல்லாத்துக்கும் நம்ம கடையில் ஆஃபர் போயிட்டுருக்கு. ரெண்டுத்தையும் நாங்கள் அப்புறமா பார்த்துக்கிடுதோம். எங்களுக்கு முதல்ல கரண்ட் அடுப்பு தான் வேணும். ஓ, எல்லாரும் கரண்ட் அடுப்பை வாங்கிறதுக்கு தான் வந்திருக்கீங்களோ? ஆமாம், நாங்கள் அதை தான் வாங்கிறதுக்குன்னு வந்திருக்கோம். முதல்ல நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் கடையில் கரண்ட் அடுப்பு இருக்கா இல்லையான்னு? கரண்ட் அடுப்பு இருக்குதுமா. உங்களுக்கு எவ்வளோ ரூபாயில் பார்க்கணும்? எவ்வளோ ரூபாயிலேருந்து இருக்குது? அதுவாம்மா 1499 இருக்குது. அது ஏன் 1499ன்னு சொல்லுவியே? சேந்தாப்பில் ரவுண்டாக 1500ன்னு சொல்ல வேண்டியது தானே? அது எப்படிமா எக்ஸ்ட்ரா ரூபா வச்சு சொல்ல முடியும்? எங்களுக்கெல்லாம் அடுத்த காசு ₹1 கூட வேண்டாம். அதில் எவ்வளோ ரூபா போட்டிருக்கோ அவ்வளோ ரூபா தந்தா காணும். நீங்கள் எல்லாருமே கரண்ட் அடுப்பை தான் வாங்கிறதுக்கு வந்திருக்கீங்களோ? எங்கள் வீட்டில் ஏற்கனவே கரண்ட் அடுப்பு இருக்குது. நான் இவளுக்கு துணைக்கு தான் வந்தேன். கரண்ட் அடுப்புலாம் எங்கே இருக்குது? கொஞ்சம் நாங்கள் பார்க்கலாமா? எல்லாரும் உள்ளே வாங்க, அங்கே தான் இருக்குது. வாங்க எடுத்து காமிக்கேன். கரண்ட் அடுப்புக்கெல்லாம் டிஸ்கவுண்ட் பண்ணி தருவீங்களா? அதுக்கும் ஆஃபர் இருக்குமா, வந்து பாருங்க. பார்த்துட்டு எது வேணும்னு கேளுங்க, நான் அதுக்கு பிறகு கம்மி பண்ணி தாரேன். ஏக்காவா உள்ளே போய் பார்ப்போம். உனக்கு எந்த அடுப்பு பிடிக்குமோ சொல்லு, அதே வாங்கிடுவோம். எனக்கு இந்த அடுப்பை பற்றிலாம் ஒன்றுமே தெரியாது. உனக்கு தெரியும்ல, நீயே பார்த்து எடு. சரி, நான் பார்க்க, நீ கூட வந்து நில்லு. சரிம்மா, எல்லாரும் உள்ளே வாங்க. ஏக்கா, கடையில் என்ன மாடலாக பொருள் இருக்குது பார்த்தீங்களா? உங்கள் வீட்டுக்கு எதாவது வேணும்னா இங்கேருந்து வாங்கிட்டு போயேன் சின்ன பொண்ணு. வாங்கிட்டு போகணுன்னு ஆசை தான்க்கா, ஆனால் கையில் தான் காசே கொண்டுட்டு வரலையே. முழு காசை கட்டி தான் இங்கே உள்ள பொருளை வாங்கிட்டு போகணுன்னு ஒன்றும் இல்லை. ₹1 தந்துட்டு கூட உங்களுக்கு பிடிச்ச பொருளை எடுத்துகிட்டு போகலாம்.
அப்போ ஒரு ரதம் தான் இங்கேருந்து நாங்கள் என்ன பொருள் வேணாலும் எங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாமா? எடுத்துகிட்டு போகலாம், ஆனால் மறக்காமல் மாதம் மாதம் இஎம்ஐ மட்டும் வந்து கட்டிட்டு போயிருங்க. மாதம் மாதம் இஎம்ஐ கட்டணுமாங்கோ? பின்ன இங்கே உள்ள பொருளெல்லாம் உனக்கு வாசியில் தருவாங்கோ? இங்கே உள்ள பொருள் எதுவும் வேணும்னா பார்க்கணும் பாருங்க. எங்களுக்கு இப்போ கரண்ட் அடுப்பை தான் பார்க்கணும். சரி, அப்போ என் பின்னால் வாங்க. ஏக்கா, நீங்கள் அங்கே போய் கரண்ட் அடுப்பை பாருங்க. நான் இங்கே எங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள் ஏதாவது இருக்கான்னு பார்க்கேன். சரி, பார்த்துலாம், எதையும் எடுத்து கீழே போட்டு விடாத. மல்லிகா, நீயும் கரண்ட் அடுப்பையே பார்க்க போகிற? எங்கள் வீட்டிலையும் கரண்ட் அடுப்பு இல்லை. இந்த கடையில் ஒரு விலை நல்ல அடுப்பாக இருந்து விலை கம்மியாக இருந்துச்சுன்னா வாங்கிட்டு போகலான்னு பார்க்க போகிறேன். நான் மட்டும் இங்கே ஒருத்தரில் என்னத்தை பார்க்க போகிறேன்? நானும் உன் கூட வாரேன். சரி வா, நம்மளும் போவோம். இது உங்கள் சொந்த கடையா? இல்லைம்மா, நாங்கள் இந்த கடையை வாடகைக்கு வாங்கி தான் நடத்துக்கோம். அதை கேட்கலான்னாச்சு. இது உங்கள் சொந்த கடையா இல்லை வேலைக்கு இருக்கீங்களா? சின்ன பொண்ணு, இப்போ நீ அதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போகிற? எல்லாம் ஒரு காரணமாக தாக்கா. நம்ம இங்கேருந்து வாங்கிட்டு போகிற பொருளில் ஏதாவது மிஸ்டேக் வந்துச்சுன்னு வச்சுடுங்கக்கோ. இதை பற்றிலாம் கேட்டு தெரிஞ்சு வைக்கலன்னா நாளைக்கு இங்கே அங்கன்னு அழைச்சி விடுவேன். அதனால தான் இப்போவுமே கேட்குங்க. அங்கே பாருங்க, ஏகப்பட்ட ஸ்டப்பை அடுக்கி வச்சுருக்காங்க. பார்க்க எவ்வளோ அழகாக பல விளன்னு இருக்குது. எங்கள் வீட்டில் வேற ஸ்டவ்வு பழசாயிட்டு இங்கேருந்து ஒன்று வாங்கிட்டு போகலான்னு நினைக்கிறேன். இதோட ரேட் எவ்வளோ வேணாச்சு? ஒரு 15 ரூபா கிட்ட வருமா? ஏய் அம்மா, இதுக்கு விலை 15,000மா? எடுக்கதா இருந்தால் சொல்லுமா, டிஸ்கவுண்ட் பண்ணி விலை கம்மி பண்ணி தாரேன். வேண்டாம் வேண்டாம், வேலையை கேட்டதும் எடுக்க மனசே வரல. எங்களுக்கு நீங்கள் கரண்ட் அடுப்பே காமிங்க, நாங்கள் அதையே பார்க்கோம். சரி, அப்போ என் பின்னாலே வாங்க. இந்த கடையில் எல்லா பொருளுமே விலை அதிகமாக தான் சொல்லுகாவக்கா. கரண்ட் அடுப்போம் எவ்வளோ விலை சொல்லுகாவன்னு பார்ப்போம். அதிகமாக சொன்னால் வேறு கடையில் போய் வாங்குவோம். எனக்கும் அதுதான் சரின்னு படுது. விலை அதிகமாக சொல்லலைன்னா இவ்வளோ பெரிய கடை வைக்க முடியுமா? முதல்ல ஸ்டவ் நல்லா இருக்கான்னு பார்ப்போம். நல்லா இருந்துச்சுன்னா விலை கம்மி பண்ணி கேட்போம். தான் தவணை வாங்குவோம். அப்படி இல்லைன்னா பக்கத்து கடைக்கு போயிடுவோம். ஏக்கா, எங்கள் வீட்டுக்கும் ஒரு ஸ்டவ் வாங்கணும். சரி, அங்கே போய் அடுப்பு எப்படி இருக்குன்னு பார்த்து எடுப்போம். வெளியே பார்க்க தான் சின்ன கடமா இருக்குது. உள்ள எக்கச்சக்க பொருளாக அடுக்கி வச்சுருக்காங்க. எப்படியோ ஒரு வழியாக வந்து சேர்ந்தாச்சு. அது என்னன்னு தெரியல. நம்ம எந்த கடைக்கு போனாலும் நம்ம தேடுக பொருள் தொங்கல்ல தான் இருக்குது. நம்ம என்ன பொருள் தேடி வந்திருக்கோங்கிறது கடைக்காரர்களுக்கு எப்படி தெரியும் சின்ன பொண்ணு? அவ ஏதோ குத்து மதிப்பாக பொருளை அடுக்கி வச்சுருப்பாங்க. அதை போய் குறையா சொல்லிட்டு இருக்க. நான் குறைய ஒன்றும் சொல்லலைக்கோ, இதுதான் உண்மை. நான் சொல்லுறது உண்மையா இல்லைன்னு கடைக்கார்ட்டே கேட்போம். நீ சொல்லது மாதிரி அதெல்லாம் ஒரே வியாபார தந்திரமா? போன மாதம் வரைக்கும் இந்த ஸ்டாஃப் எல்லாம் முன்னதான் அடுக்கி வச்சுருந்தோம். இப்போ தான் கேஸ் தட்டுப்பாடாக இருக்குதுல்ல. இப்போல்லாம் கடைக்கு வரவே இந்த ஸ்டவ்வை கேட்டு தான் வராத. அதான் அங்கேருந்து ஸ்டவ் எடுத்து இங்கே கொண்டு வச்சுட்டோம். இப்போ எங்களுக்கு உங்கள் ஐடியா என்னன்னு நல்லாவே புரிஞ்சு போச்சு. இப்போ இந்த ஸ்டவ்வை தேடி வரவே வர பாதையில் இருக்கிற பொருளை ஏதாவது பிடிச்சிச்சுன்னா அதை வாங்கிடுவோம்ல. அதுக்கு தானே இப்படி பண்ணுதியே? ஆமாம்மா, இந்த ஐடியாவை வச்சு தான் நாங்கள் கடையே ஓட்டிக்கிட்டு இருக்கோம். இந்த ஸ்டவ் பிடிச்சிருக்கான்னு பாருமா. அக்கா, நல்லா தான் இருக்கு. எவ்வளோ ரேட்டுன்னு சொல்லுங்க. இங்கே தான் சின்ன பொண்ணு எப்படி இருக்குன்னு பார்க்கும். தாங்கக்கா, உங்கள் அக்காளுக்கும் காமிங்க. ஐயோ, கரண்ட் அடுப்பு எவ்வளோ அழகாக இருக்கு. ஏக்கா, அதை கொஞ்சம் என்கிட்ட தாங்கலாம். ஏக்கா, அந்தாங்க, இதான் எப்படி இருக்குன்னு பாருங்க. அக்கா, நல்லா தான் இருக்கு. பார்க்க சின்ன பெட்டியாக இருக்கு. இதுக்குள்ளே எப்படி வரவு நிற்கும்? எனக்கோ கரண்ட் அடுப்புன்னா என்னென்ன நினச்சிட்டு இருக்கிய? கொஞ்சம் விட்டா உள்ளே உட்காந்து சமையல் செய்கிறதுக்கு இடம் எங்கே இருக்குன்னு கேட்பே போல. உமா, நீ சும்மா இருக்க மாட்டே. இப்படி அக்கடை கிண்டல் பண்ணுங்க, விலையை வச்சுக்கிடாத. ஏக்கா, இது கரண்ட் அடுப்பு. கரண்ட் கொடுத்தா போதும், வேறவெல்லாம் கொடுக்காண்டாம். எனக்கு இந்த அடுப்பை பற்றி சரியாக தெரியாதுல, அதான் கேட்டேன். அதுக்குள்ளே இந்த உமா கேட்க போக்கான்னு சிரிக்கா. கரண்ட் அடுப்பில் வயரே காணையில. அதை மடித்து சுற்றி அடியில் வச்சுருப்பாவாக்கா. நல்லா இருக்கான்னு பார்த்துட்டியா? நல்லா தாக்கா இருக்கு. ரேட் எவ்வளோன்னு கேட்போம். அண்ணாச்சி, எவ்வளோ ரேட்டுன்னு சொல்லுங்கள். ஒரு ஸ்டவோட ரேட்டு வெறும் 2,999 மட்டும்தாம்மா. ஏய் அம்மா, இந்த சின்ன பெட்டிக்கு விலை 3000மா?
அது ஏன் 2999 மட்டும்னு சாந்தால 3000 சொல்ல வேண்டியது தானே? நான் தான் ஏற்கனவே சொன்னேன்லம்மா, உங்கள் காசுல எங்களுக்கு வேண்டாம். 1 ரூபானாலும் நீங்கள் உழைச்சி சம்பாதிச்ச காசாச்சே. வாங்கிறதா இருந்தால் டிஸ்கவுண்ட் பண்ணி தரதா சொன்னீங்கள, விலையை கம்மி பண்ணி சொல்லுங்க. ஒரு ஸ்டவ் எடுக்கிறதா இருந்தால் 2799க்கு தாரியம்மா. அப்போ நாங்கள் 2 ஸ்டவ்வும் எடுத்தால் எவ்வளோக்கு தருவிய? ஒரு ஸ்டவ் எடுத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டவ்வையும் 2699க்கு தாரியம்மா. ஆக மொத்தத்தில் 99 விட்டு இறங்கி வர்றது மாதிரி தெரியல. இப்படி விற்கிறதுனால எங்களுக்கு லாபம்லாம் அதிகம் இல்லை. ஒவ்வொரு பொருளுக்கும் இத்தனை வருஷம் வாரண்டின்னு சொல்லவில்ல, இந்த ஸ்டவ்வுக்கு உண்டா? அங்கே வச்சிருக்கேம்மா, வாங்க எடுத்து தரேன். இந்த ஸ்டவ் உனக்கு பிடிச்சிருக்க மல்லிகா? பிடிச்சிருக்குக்கா. சரி சரி வாங்க, நம்மளும் அங்கே போவோம். ஏக்கோ நீங்கள் 2 பேரும் அந்த ஸ்டவ்வை கொஞ்சம் தலையில் வாங்கி பார்ப்போம். என்ன பண்ண எப்படி இருக்கு? நானும் அங்கே போகிறேன், நீங்களும் வாங்க. ஐயோ ஐயோ, என்ன சின்ன பொண்ணு டான்ஸ் ஆடுக? நீங்கள் இந்த ஸ்டவ்வை தலையில் வச்சு ஆடுக தான் நினச்சி பார்த்தேன். அதான் ஒரே சந்தோஷமாக இருக்குது. அதை எப்படி சின்ன பொண்ணு நான் மட்டும் ஆடுகிறது மாதிரி நீ நினச்சி பார்க்க? நாங்கள் 2 பேருமே தலையில் வச்சு தானே நின்றுட்டுருக்கோம். அப்போது 2 பேரும் ஆடுகிறதா தானே நீ நினச்சி பார்க்கணும். அது என்னன்னு தெரியலக்கா, நீங்கள் ஆடுகிறதா நினச்சாதான் நல்லாயிருக்கு. இவ இதெல்லாம் நின்னா கிண்டல் பண்ணிட்டு தான் இருப்பா. நம்மளாம் அங்கேயே போவோம். ஒன்றும் இல்லைக்கா, உங்கள் டான்ஸ் சூப்பராக இருந்துச்சு. இதிலே நின்றுட்டுனா நீ கிண்டல் பண்ணிட்டு தான் இருப்பேன். ஆளை விடு, நான் போகிறேன். உங்களுக்காக எங்கள் அக்கா ஆடுன டான்ஸை போடுறேன், மறக்காமல் பார்த்துருங்க.